இதுலேருந்து வர சூடில் ரூமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த லைட்டிங் மட்டுமே ஒரு 1,00,000 ரூபா இருக்கும். நல்ல ஆன்டிக் லைட்ஸு. ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது, அதனால் நம்ம எதுவுமே தொடலை. இங்கே தான் வந்து கொண்டோலா போகிற வழி இருக்குது. ஹோட்டலுக்கு நேர் பின்னால் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பனியாக இருக்குது. கேம்ப் ஃபயரோட ப்ரைஸ் வந்து 3000 ரூபான்னாங்க. ஹாய் பீப்புள், இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம தங்கியிருந்த குல்மார்க்கில் தங்கியிருந்த வீடு வந்து ரொம்ப சூப்பரான வீடு. அதை வந்து குயிக்காக வந்து ஒரு தடவை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து நீங்கள் இங்கே வந்தாலும் இங்கே தங்குறத கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அவ்வளோ அழகான ஒரு ரூமு, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. அதனால தான் அது ஒரு சின்ன வீடியோவாகவே போடலான்னு ஒரு ஷார்ட் வீடியோ. இதான் வந்து தங்கியிருந்த ரூம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பழைய ரூம் மாதிரி இருக்குல்ல. உள்ளே போய் பார்ப்போம், சூப்பராக இருக்கும். வெளியே வியூவும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு நார்மலான ஒரு டோர், அதை ஓப்பன் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கிளாஸ் டோர் வேறு வச்சுருந்தாங்க. இதுக்கு நான் வந்து வார்மாகவே இருக்கிறதுக்கு ரூமு. அதையும் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோன்னா ரூம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. உள்ளே வந்தோடனே வந்து ஷூ வைக்கிறதுக்கு நல்லா ஷூ ரேக்கும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் வந்து நம்ம ஷூ போட்டு உள்ளே வர முடியும். இதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே போகிறதா இருந்தால் ரூம் ஃபுல்லாக கார்பெட்டாக இருக்கிறதுனால ஷூவை வந்து நம்ம இங்கேயே கழட்டி இதுக்குள்ளே வச்சுட்டு தான் உள்ளே போகணும். நம்ம இப்போ ரூமுக்குள்ளே நிற்கிறோம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன ஹால் மாதிரி. 2 சைடும் வந்து கவுச்செல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டைனிங் போட்டிருக்காங்க. நம்ம வீட்டில் தான் இருக்கிற மாதிரி ஹால் கம் டைனிங் அந்த மாதிரி ஒரு செட்டப்பு. பக்கத்தில் வந்து ஒரு ஃபர்னஸும் வச்சுருந்தாங்க. அந்த ஃபர்னஸ்லேருந்து எப்போவுமே தீ வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ரூம் வந்து எப்போவுமே வந்து வார்மாகவே இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ரொம்ப வார்மாக இருந்துச்சு. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மரத்துலேயே செஞ்சுருக்காங்க. அப்புறம் 2-3 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் வந்து நல்லா மரத்துலேயே செஞ்சுருக்காங்க. ஸோ வந்து ரூம் வந்து அந்த சூடு ஒரு தடவை சூடாயிடுச்சுன்னா அந்த சூடு வந்து அப்படி சஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சு. மேலே ரூஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஃபுல்லாக வந்து வுட்டு நல்ல பேட்டர்ன்லாம் வச்சு சூப்பராக வச்சுருந்தாங்க. லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் மட்டுமே ஒரு 1,00,000 ரூபா இருக்கும். நல்ல ஆன்டிக் லைட்ஸு இந்த மாதிரி இருந்துச்சு. இதான் டைனிங். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈவன் கட்டன் கூட வந்து ஃப்ளீஸில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கட்டன் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹாலில் இருந்து அப்படி பார்த்தீங்கன்னா 2 ரூம், இந்த சைடு ஒரு ரூம், அந்த சைடு ஒரு ரூம். இந்த ரூமுக்குள்ளே போய் பார்ப்போம். பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த பெட் வந்து ஹீட்டிங் பெட். இந்த பெட் வந்து அந்த கீழே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஹோட்டல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் காஷ்மீரில். இங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் செட்டப் இருக்குது. இதில் வந்து நம்ம டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நைட் வந்து நல்லா சூடாக தூங்குறதுக்கு வேண்டி உள்ளது. ப்ளஸ் 2 பிளாங்கெட்டு, அப்புறம் நார்மலாக ஹோட்டல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி போட்ட தலையணையெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இங்கே உள்ள ஸ்டே. ப்ளஸ் பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து ஹீட்டர். இந்த ரூமை வந்து ஹீட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஹீட்டரு. ஸோ அதுலேருந்தும் அந்த சைடு படுக்கிறவங்க நல்லாவே சூடாக இருந்துச்சு. ஏன்னா வெளியே வந்து 0 டிகிரி -1 -2 அந்த மாதிரி போனதுனால இது வந்து கண்டிப்பாக தேவை. எல்லா ஹோட்டலையும் மேக்ஸிமம் இருக்குது. ஆனால் வந்து இங்கே வந்து ப்ராப்பரான ஒரு செட்டப் இருக்குது. நல்லாவே ஹீட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லையும் இருக்கிற அதே செட்டப் தான். ஒரு 2 சேரு, ஒரு டீப்பாய், அப்புறம் டிவி எல்லாம் இருந்துச்சு. டிவி பக்கத்துல ஒரு சின்ன ஹீட்டர் கொடுத்துருந்தாங்க. இதையும் நம்ம வந்து பெட்டுக்கு பக்கத்தில் மூவ் பண்ணி வச்சு தான் தூங்கணும். அதனால ரூம் வந்து நல்லா வார்மாகவே இருந்துச்சு. எப்போவுமே நைட் த்ரூ அவுட் நைட் வந்து ரொம்ப வார்மாக இருந்துச்சு. இங்கே டிவி கட்டில் வந்து ஒரு குட்டி ஃப்ரிட்ஜும் வச்சிருந்தாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து பேசிக்கான கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருந்தாங்க. இங்கே வந்து எல்லாமே ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அதனால நம்ம எதுவுமே தொடலை. ஏன்னா வந்து ஒரு சிக்கன் ஃப்ரை ஆர்டர் பண்ணோம். ஒரு சின்ன பிளேட்டில் கொடுத்தாங்க. 475 ரூபான்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு. அதனால இது வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஒரு வாட்டர் பாட்டில் 70 ருபீஸ்னாங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்கிற மாதிரி. அதனால நம்ம வந்து இது எதுவுமே தொடலை. இந்த ரூம்ஸோட ஸ்பெஷாலிட்டி ஒன்று என்னன்னா, இங்கே இருக்கிற லைட்ஸ் வந்து வேற லைட்லாம் வச்சிருந்தாங்க. லைட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு கோல்டன் கலர்ல நம்ம நகைக்கடைலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அழகான ஃபோட்டோ ஃப்ரேமாக வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. காஷ்மீரி போர்ட்ரேட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் வச்சிருக்காங்க. அப்புறம் ரூம்ல இருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போனீங்கன்னா அப்புறம் நம்ம நார்மல் ஐட்டங்கள், வார்ட்ரோப், ஒரு கண்ணாடி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ரூம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பெரிய ஹோட்டல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. ரூம்ல வந்து ஒரு ஜன்னல் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு வியூ வரும். இது வந்து குல்மார்கோட கோல்ஃப் கோர்ட்டு. இப்போ வந்து இப்படி இருக்குது. விண்டரில் வந்து ஃபுல் பனியாக இருக்குமா, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபோட்டோஸில் மொத்தம் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு சூப்பரான பால்கனியும் இருந்துச்சு. இப்போ பால்கனியில் நிற்கிறோம். பால்கனி வந்து ரொம்ப சின்னதான ஒரு பால்கனி. ஆனால் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற வியூவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதான் வந்து கோல்ஃப் கோர்ட். இப்போ நீங்கள் பார்த்தா லைட்டாக தெரியும். ஒரு லைட்டாக பனி படர்ந்த மாதிரி இருக்கும். கொஞ்சோண்டு தான் பனி வந்திருக்கு. ஆனால் வந்து ஜனவரி டைமில் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே பனியாக இருக்கும். இங்கே தான் வந்து கொண்டோலா போகிற வழி இருக்குது. ஹோட்டலுக்கு நேர் பின்னால் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பனியாக இருக்குது. அந்த சைட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே இருக்க ஹோட்டலுக்கு வந்து டிசம்பரில் நீங்கள் வந்தாலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பனியெல்லாம் படுறது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். இதில் கேம்ப் ஃபயர்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கேம்ப் ஃபயரோட ப்ரைஸ் வந்து 3000 ரூபான்னாங்க. அதனால நம்ம பண்ணுறதை பற்றி யோசிக்க கூட இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது பாத்ரூம். வழக்கம் போல் ரூம் டூர்னா பாத்ரூம் காமிச்சு தானே ஆகணும். பேசிக்கான பாத்ரூம் தான். பாத்ரூம் வந்து நல்லா நீட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுருந்தாங்க. இது எப்படின்னா தண்ணி, நீங்கள் சிலவங்க பார்த்துருப்பீங்க, தண்ணி வந்து இது வழியாக போகும்போது இது உள்ள வந்து பைப் வழியாக போகும்போது பைப்பு கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால வந்து இந்த பாத்ரூம் வந்து நல்லா சூடாக இருக்கும். நல்லா அழகான ஷவர், அப்புறம் சூப்பரான ஒரு கண்ணாடி.
அப்புறம் நல்ல ஒரு பேசின், அதுக்கப்புறம் பேசிக்கான ஷவர் கிட், இந்த ஒரு விஷயங்கள்லாம் வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபால்கம் போகிறோம். ஃபால்கமில் என்னெல்லாம் இருக்குது, போகிற வழியில் என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் பபாய் ஃப்ரம் அஜய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு தெரியும், அஜய் ஓவர் அண்ட் அவுட்.